இதற்கு ஒரு நிமிடம் கூட வாய் திறந்து கர்நாடக முதலமைச்சர் கேட்கவில்லை. இங்கு இருக்க காங்கிரஸ் அமைச்சர்களும் கேட்கவில்லை. நம்முடைய தம்பி மாணிக்க தாகூர் அவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய நோக்கம் இல்லை. ஆனால் நமது பகுதி கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள், 11 மாவட்டங்களில் விவசாய பெருமக்கள், 25 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை, இதற்கெல்லாம் தாயாக இருக்கிறது நமது காவிரி தாய். தண்ணீர் வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் வேண்டும், அதே நேரத்தில் நமக்கும் தண்ணீர் வேண்டும் என்பது உண்மை. அதை ஏன் பெற்றுத்தர மறுக்கிறார்கள்? ஆனால் முழு அதிகாரம் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை செயல்படுவம் கொடுப்பதற்கு கர்நாடக அரசு அதனுடைய அதிகாரிகளை கையிலே வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மழை அதிகமாக பெய்தனால் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு 50 நாட்கள் நமது காலதாமதம் என்பது நமது விவசாய மக்களுடைய பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக முதலமைச்சர் 3ஆம் தேதி வாரம், இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு வாரம்னு சொல்லியிருந்தார். ஆனால் சிவகுமார் வாங்கன்னு சொல்லிட்டு வரவிடாம தடுத்துட்டார். எங்களை பொறுத்தப்பட்டு நீங்க தனியா போனா அது உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக போறதா கருதப்படும். அதனால நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியிலும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். இப்பவும் இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எவ்வளவு ஆணையம் எவ்வளவு சொல்லுதோ அதை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இப்பொழுது காலம் கடந்து போய் விட்டிருக்கிறது. இனி வருங்காலத்திலாவது நம்முடைய முதலமைச்சர் அது குறித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று கேட்டோம். கர்நாடகாவில் இருக்க கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுது, ஆனா இங்க இருக்க கட்சிகள் இந்த அரசுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் குற்றம் சாட்டியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறது இவங்க எதிராக செயல்படுவதற்காக தான் குற்றம் சாட்டுறாரு. நீங்க எப்படி கருது? ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்புமணி ராமதாஸ் சொல்லிங்க ராகுல் காந்தி ஒரு வரி சொல்லட்டும் சொல்லல. நீங்க எப்படி கருதுறீங்க? அதாவது இதுக்கு முன்னாலேயே ஜூன் 1ஆம் தேதியோ குறுவை சாகுபடி பண்ணிருக்கணும். நமக்கு 3 சாகுபடி உண்டு: குறுவை, சம்பா, தாளடி. சம்பா இப்ப இல்ல. குறுவை சாகுபடி ஜூன் 1ஆம் தேதியே நம்ம நடவு நட்டிருக்கணும். நட முடியல. அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம முதலமைச்சர் கூட்டி இருக்கணும். கூட்டல. ஏன் கூட்டல அப்படிங்கறது அவரு தான் விளக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களாவது ஒரு வார்த்தை அதை பத்தி பேசியிருக்கலாம். என்னன்னா ராகுல் எப்படி இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான பங்கு இங்க கிடையவே கிடையாது. தம்பி மாணிக்க தாகூர் சொல்றாரு மத்திய அரசு என்ன செய்யுது அப்படி கேட்கிறார். முழுக்க அவருக்கு நான் சொல்றது, இதுல முழு அதிகாரமும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவ்வளவுதான். கர்நாடகத்துல போராட்டம் கையில் எடுக்கிறாங்க. உடனடியா அதுக்கான ரியாக்ஷன் அங்க இருக்கு. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது. அந்த விவசாயிகளுடைய மக்களுடைய மனநிலை, விவசாயிகளுடைய மனநிலை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விவகாரத்துல தெளிவா இருக்காங்க. ஆனா தமிழக அரசின் சார்பில், அதாவது பாஜக சார்பில் இது மாதிரியான விஷயங்களுக்கு போராட்டம் கையில் இருக்கணுமா? தொடர்ந்து வேற இதுக்கு தொடர்ந்து தீர்வு தான் என்ன? இதற்கு தீர்வு நதிநீர் ஆணையம் தான் சொல்லியிருக்கு. தீர்வை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு. அவ்வளவுதான். இதுல அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 2018க்கு அப்புறம் அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அப்பெல்லாம் தண்ணி ஒழுங்கா தானே வந்துச்சு. இப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அவசியம் இல்லைல்ல. திமுக கோர்ட்டுக்கு போயிருக்குது. அது மாதிரி நீங்களும் கோர்ட் அப்ரோச் பண்ண வாய்ப்பு உண்டுங்களா? தமிழகத்தின் நலன் காக்க. எது எப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? எந்த கோர்ட்ல போனது? உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரிபியூனல் ஆர்டர். ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அந்த உத்தரவுப்படி காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு சொல்ற கேளுங்க, அது முடிவு கொடுத்தாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா, 4.5 TMC திறந்து விட சொல்லி, அதாவது இது திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட் போனா என்னைக்கு கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆகி என்னைக்கு வரும்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு அமைச்சரா 2 பேர் இருக்கிறாங்க. கர்நாடகத்திலும் காங்கிரஸ் கட்சி இருக்கு. நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அவர் நண்பர் தான், கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அவங்கள பேசி போன்ல பேசினாலே போருமே. இதுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதாவது ஜூன் மாசம் நமக்கு 9 டிஎம்சி தண்ணி தரணும். ஜூலை மாசம் சேர்த்து நமக்கு 41 டிஎம்சி தண்ணி தரணும். 41 டிஎம்சி தண்ணியை தருவதற்கு பதிலாக 4.35 தான் கொடுக்க சொன்னாங்க.
இதை தான் நம்ம திறந்து விட சொல்றோம். இதுல போராட்டம் பண்றதுக்கோ அல்லது கர்நாடக அரசு மோசம் நம்ம அரசு நல்லது அப்படிங்கறது சொல்லல. மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு தண்ணீர் வேணும், அதைத்தான் கேட்கறமே தவிர நீங்க 4.5 டிஎம்சி தண்ணிக்கு கூட இப்ப தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் வருது அப்படின்னா தண்ணி தேக்கி வச்சா அங்குள்ள அணைகளுக்கு அவங்களுக்கே ஆபத்து. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்நாடக மாநில அரசு ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் உலக அளவுல பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாரு உலக அளவுல. அப்ப இந்த 2 மாநில முதல்வர்களை கூப்பிட்டோம், இந்த பிரச்சனையை ஏன் தலையிடாம இருக்காரு? மௌனமா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை, இவரு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் பிரச்சனைய இல்ல சொல்ற கேளுங்க. சுப்ரீம் அத்தாரிட்டி சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி தான் இப்பொழுது வந்து நமக்கு பிரச்சனையை முடிச்சு திறந்து விடணும், அவ்வளவுதான். அது காவிரி நதிநீர் ஆணையம் தான் முழுக்க டைரக்ஷன் கொடுக்கும். அந்த டைரக்ஷன் தான் அந்த மாநில அரசு செய்யும். எப்படிங்க எப்படி அது பல்வேறு குறைகள் இருக்கு. நீங்க தான் நல்ல கேள்வி கேட்கறீங்க, அருமையான கேள்வி. ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க, எங்க அண்ணன் தாய்மாமன் பையிலிருந்து எடுத்து கொடுத்துருவாங்கன்னாங்க. 2500 ரூபா இதுவரைக்கும் கொடுக்கல. 4000 ரூபா இளைஞர்களுக்கு படித்த வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு எங்க அண்ணன், எங்களுடைய குருநாதர் எங்க அண்ணன், அவர் சொன்ன மாதிரி கால அவகாசம் ஒருவேளை தேவைப்படலாம், 2-3 மாசம் தேவைப்படலாம். நான் கேட்கறது போதைப் பொருள் என்னாச்சு? சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்க கையில இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க. யார் காரணம்? போதை போட்டுட்டு செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்கு ஆவரேஜா. 2 நாளைக்கு 3 கொலை குற்றங்கள் நடக்கு. நம்ம சாத்தாங்குளத்தில் நடந்த மரண லாக்அப் டெத்தை சொன்னோம். அதுல சிவகங்கையில திமுக காலத்தில் நடந்த லாக்அப் டெத்தை சொன்னோம். இப்போ இந்த 2 மாசத்துல மட்டும் 4 லாக்அப் டெத். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு வரிசையா லாக்அப் டெத் மரணம். இன்னைக்கு தாவேக்காவுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு எல்லா தவறும் பண்றாங்க, கற்பழிப்பு கேஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. தாவேக்காவுடைய நிர்வாகிகளே இன்னைக்கு எல்லா குற்றத்துக்கும் பின்னணியில் இருக்கிறாங்க. பெண்கள் நடமாட முடியல, காரணம் தாவேக்காவுடைய நிர்வாகிகள். இங்கே செங்கோட்டையன் பேசும்போது மத்திய அரசு பாராட்டுகிறது சொல்லி பேசியிருக்காரு. கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் மத்திய அரசு பாராட்டுகிறது. விரைவில் வந்து இந்தியாவுக்கு அனைத்து முதலமைச்சர்களும் தாவேக்கா அரசு கொள்கைகளை வந்து பின்பற்றுவாங்க. 70 நாள் தான் ஆரம்பிச்சாரு, 70 நாள் தான் ஆயிருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சமயத்தில் பேசிட்டு மாட்டிக்கிட்டு வரவர். திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில் நேரத்தே 10% கமிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா அதிகாரிகளும் டெண்டர் விடும்போது தர வேண்டாம், இதுக்கு முன்னாடி அட்வான்ஸா தந்திருக்குன்னு 10% ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க குருநாதர்கிட்ட அடுத்தால கேள்வி வரும்போது கேளுங்க. சீமான் அவர்கள் தேர்தல் சமயத்தில் கடுமையான விமர்சனம் பண்ணாரு பாஜக. ஆனா சமீபத்தில் சரத்குமார் பிறநாள் விழாவில் திடீர்னு நீங்க எல்லாம் கை கொக்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்க வந்து மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையில உச்சரிச்சு பேசுனீங்க. சீமான் அவர்கள் திடீர்னு கொண்டு வரது என்ன காரணம் சார்? அதான் மதிப்புக்குரிய அண்ணன் சரத்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா. இது வந்து இப்ப எங்க அண்ணன் நாளைக்கு எங்க குருநாதர் செங்கோட்டையன் நாளைக்கு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சாக்கி நான் அதில் போய் கலந்துக்கிடுவேன். விமர்சனம் கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வேறு. அதே இது நட்பு ரீதியாக அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. கொள்கை ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திடீர்னு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களும் சீமான் அவர்களும் கை கொடுத்திருந்தா இந்த நிலைமையை வேறன்னு பேசியிருக்காரு. ஆனா தேர்தல் சமயத்தில் இல்ல அது பேசுறது நான் தான் சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். மேற்கு வங்காளத்தில் அவ்வளவு இடத்துல 200 இடத்துக்கு மேல பிடிச்சிருக்கோம். அஸ்ஸாமில் ஒவ்வொரு தொகுதியிலும் 46 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறோம். அதாவது தேர்தல் என்பது முன்னுக்கு பின் வரும், முடிவு முழுதா வந்த பிறகு பாத்துக்கலாம். அதாவது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவர் தான் முன்னாடி அங்க வங்காளத்திலேயே நின்னாரு. அதனால ஒரு இடைத்தேர்தலை வச்சு நம்ம எந்த கருத்து கிடைக்கும் சொல்ல முடியாது.